திடீர்னு வந்து ஒரு விசிட்டுக்கு வந்தோம். ஏன்னா நம்ம யதார்த்தமாக வரும்போது தான் எப்படி இருக்கிறாங்க, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நம்ம டாக்டர்ஸ் ஆகட்டும், நர்சஸ் ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய மற்ற டெக்னீஷியன்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம். ஒரு 85% ஐம் சாட்டிஸ்ஃபைடு வித் இவங்க வாட் தே டூ. நல்லா இருக்குங்க, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. சில இடத்துல வந்து மேன் பவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதையும் நாங்கள் வந்து நோட் டவுன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஸ்பீடாக அவங்களுக்கு அந்த வேக்கன்ஸை ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்குமே இந்த மேன் பவர் நம்ம சரி பண்ணி கொடுக்கறதுக்குமே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த டாக் பைட்ஸ் ஜாஸ்தி இருக்குது, அதுக்காக வந்து எமர்ஜென்சிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம வந்து அதுக்கான மெடிசன்ஸ் இங்கே வந்து கொஞ்சம் கிடைக்கிறதும் சரி, அதே மாதிரி கொஞ்சம் வேஸ்ட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அதை இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து இந்த ரீஃபில்லிங் மெடிசன்ஸ் அப்படிங்கிறத விட டாக் பைட்ஸை எந்த அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணலாம், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன நெசசரி ஸ்டெப்ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோங்க. மற்றபடி வந்துட்டு இந்த பிரசவ குழந்தைகளுக்கான இந்த மால் நியூட்ரிஷன்ஸ் இல்லாமல் ஃபுட்ஸு, சப்ளிமெண்ட்ஸு இது எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் சைடு நல்லா தான் கொடுத்துட்ருக்காங்க. அதில் சின்ன சின்ன லேக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். அது கண்டிப்பாக வந்துட்டு இந்த நாளடைவில் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கலான்ட்டு இருக்கோம். எக்யூப்மெண்ட் வைஸ் ஏதாச்சும் தேவைகள் கேட்டிருக்காங்க இங்கே? இல்லைங்க, எக்யூப்மெண்ட் வைஸ் எதுவும் கேட்கல. லெபார்ட்டரியில் வந்து சில டெஸ்ட் வந்து ஜிஹெச்சுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது. பட் அது வந்து ஃப்ரீக்வெண்ட் தேவைகள் இங்கே கிடையாது, இங்கே தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரினால ஜிஹெச்சுக்கு அனுப்புறதே வந்து போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.